ஹால்மார்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சக்சஸும் ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள போன உடனே மார்க்கிங் மிஷின் அதுக்குள்ள உள்ள வச்சு லெட்டரை கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, லேசர்ல அதை அடிச்சு கொடுத்தது அப்படி எடுத்து கையில். இந்த பாத்திரம் வாங்கினா பேர் விட்டுறாங்களா சார், அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க சார். இந்த ஆப் காரை வந்து நம்ம வந்து பண்ண உடனே நிறைய இது இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு ஹெச்யூடி வெரிஃபை ஹெச்யூடின்னு ஒண்ணு இருக்கும். அதை காமிக்கும். நீ 6 நம்பர் அந்த நெக்லஸ்லயே செயின்ல இருக்க 6 நம்பரை வந்து நீங்க வந்து அதை பிளஸ் பண்ணீங்கன்னா ஹால்மார்க் மேண்டேட்டரி போர்டுல வந்து ஹால்மார்க் சிம்பிள் நீ போட்டுட்டாலே கடைக்குள்ள எல்லாமே ஹால்மார்க்கோட சம்பந்தப்பட்ட நகை மட்டும் தான் இருக்கணும், வேற நகை இருக்கக்கூடாது. அப்ப விற்பனை பண்ணும் போது வேற நகையை நீ வித்தா இந்த மாதிரி சிதம்பரம் மாதிரி எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி நடந்துதான் இருக்கு. 4.5 லட்சம் ரூபா சார். ஆனா அதுல தங்கம் வந்து 1.5 லட்சம் தான் சார் இருக்கு சார். இப்ப ஃபேக்னா கவரிங் நகை கிடையாது சார். தங்கத்தை மேல கவரிங் பண்ணிடுறாங்க, உள்ள போறாம ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா 30% தான் தங்கம் இருக்கும். அப்ப 70% வந்து என்னாச்சு? சிதம்பரம் சின்ன ஊர், சிவகங்கை சின்ன ஊர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை வாஸ்டா நடந்துட்டு இருக்கு சார். 120 கிராம் ஒரு மாலை சார். பேங்க்ல வந்து அடகு வச்சுட்டு போயிட்டாங்க, ஆல் எஸ்கேப். அப்ப பேங்க்ல வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது. ஆபீசர் என்னைய கூப்பிட்டு செக் பண்ணும்போது 40 கிராம் கோல்டு தான் இருந்தது. வந்து 6 சிம்பிள்னு சொன்னாங்கல்ல சார், அந்த அதெல்லாம் போய் வேண்டாம் சார். இப்ப இந்த 6 நம்பர், இந்த ஹெச்டி சொல்லக்கூடிய 6 நம்பர் வேணும் சார், ஆல்பா நியூமெரிக் நம்பர் வேணும். இதுல பாதிக்கப்படுறது அதிகமா யாருன்னு கேட்டீங்கன்னா பேங்க் அப்ரைசர் தான். பேங்க் அப்ரைசரோட கான்பிடன்ஸ் தான் கேட்டீங்கன்னா, நான் வந்து பரம்பரையா நகை வேலை செய்யறவன், பரம்பரையா நகை விற்கிறவன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களதான் கரெக்டா ஏமாத்துறாங்க சார். சமீபத்துல வந்த செய்தி என்ன அப்படின்னா, சிதம்பரத்துல ஃபேக்கான ஹால்மார்க் முத்திரை, தங்கம் வாங்கும் போது இருக்கக்கூடிய முத்திரை எல்லாம் வந்து ஃபேக்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ரைடு பண்ணிருக்காங்க, அதுக்கு சீல் வச்சிருக்காங்க. சோ இந்த செய்தி மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சார்? சார் இந்த செய்தி மூலமா என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்த ஹெச்யூடி ப்ராசஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி 100%க்கு அந்த கவர்மெண்ட் வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. இனி ஒரு நகை செய்யும் போது அந்த நகையில எந்த தவறும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஹெச்யூடி ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதான் நிறைய நாட்கள் கடந்து, நிறைய போராட்டங்கள் நாட்கள்லாம் கடந்து இன்னைக்கு எல்லா கடைக்காரங்களும் ஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹெச்டியில் பண்ற என்ன பெரிய விஷயம்னா, நீங்க வந்து ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க, ஒரு செயின் வாங்குறீங்கன்னா அதுல ஆல்பா நியூமெரிக்பாங்க நம்பரும் இருக்கும், ஆல்பாபெட் நம்பரும் சேர்ந்து இருக்கும். அந்த 6 நம்பரை வந்து பிஎஸ் ஆப் கேர்னு ஒன்று இருக்கு. அந்த கேர்ல வந்து நீங்க இப்ப இந்த உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் காமிக்க முடியும். பிஎஸ் ஆப் கேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிஎஸ் ஆப் கேர் இருக்கும். இது யார் சாமானியம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் கேரை வந்து நம்ம வந்து பண்ண உடனே அது உள்ள போகும். உள்ள போயிட்டு நிறைய இது இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு ஹெச்டி வெரிஃபை ஹெச்டின்னு ஒண்ணு இருக்கும். இந்த வெரிஃபை ஹெச்டியில நீங்க அமைக்கிட்டு அதை காமிக்கும். நீ 6 நம்பர் அந்த நெக்லஸ்லயே செயின்ல இருக்க 6 நம்பரை வந்து நீங்க வந்து அதை பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நகையோட டீடைல்ஸ் போன காமிச்சு கொடுத்துரும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா எந்த நகைக்கடையில் விற்கிறாரு, அதோட நகை இடம் என்ன, அதோட தன்மை என்ன, எல்லாமே அதை காமிச்சு கொடுத்துரும். சோ இனி வந்து இந்த ஒரு ஹெச்யூடின்றது ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் இருக்குமா எப்படி சார் அது? ஆமா, ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு ஹால்மார்க் அது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும்பாங்க. இதை வந்து ஒவ்வொரு கடைக்காரருக்கும் ஒரு லைசன்ஸ் கையில் கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஹால்மார்க் சென்டர்ல இப்ப சிதம்பரத்துல பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய சென்டர் அமைக்கிறதுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும். அதை அமைச்சதுக்கு அப்புறம் அதை ரன் பண்றதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஹால்மார்க் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹால்மார்க் சென்டர் வச்சவங்க எல்லாம் எல்லாருமே கஷ்டத்துல சம்பாதிக்கிறாங்க, கஷ்டத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சிதம்பரத்துல பிடிச்சது என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு மார்க்கிங் பண்ற மிஷின் இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு 6 நம்பரையோ இல்லைனாக்க பழைய பிஎஸ் உடைய அந்த ட்ரையாங்குலர் சிம்பிளே அடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க சார். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பழைய சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு போறாங்க. இப்ப நம்ப கூடாது. பொதுமக்கள் வந்து இனி எந்த நகை வாங்கினாலும் ஹெச்யூடி நம்பர், ஆல்பா நியூமெரிக் 6 நம்பர் இருக்கான்னு கேட்டு வாங்கணும். கடைக்காரங்க அதுக்கு தயாராயிருக்காங்க. நகை இப்ப தயார் பண்றவங்களும் தயாராயிட்டாங்க. இடையில என்ன நடக்குதுன்னா, ஒரு 3வது மனுஷங்க, சம்மந்தப்படாத மனுஷங்க இதுல இவ்வளவு ஃப்ராட் இருக்கா, அப்ப சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, இதை வந்து இந்த மாதிரி மார்க்கிங் சென்டரை வச்சு எதையோ ஒரு டிஃபால்ட் நம்பர் அடிச்சு கையில கொடுத்துறாங்க.
சரி, இப்போ நார்மலா தங்கம் வாங்கும் போது எதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா இப்ப தங்கம் வந்து நம்ம நினைச்ச விலையில இல்ல. நம்ம பாட்டு ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த தங்கம் வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இப்ப தங்கம் வாங்கும்போது பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் சார். மைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய தங்கம் வந்து இப்ப அந்த தங்கம் வந்து ஜுவல்லரிக்குன்னு வரக்கூடிய அந்த இது வந்து கம்மியாகிட்டே போறதுனால ப்ராடக்ட் அதிகமாக சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து இன்புட் வந்து கம்மியா இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாயிருச்சு. இப்ப டிமாண்ட் அதிகமா இல்லாம நிறைய வந்துருச்சுன்னா விலை குறைஞ்சிருக்கும். இப்ப டிமாண்ட் ஓவர் டிமாண்ட் பியூர் கோல்டு கிடைக்கிறதுக்கு பழைய கோல்டை தான் இப்ப வந்து ரீஃபைன் பண்ணி நம்மளுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஒரு 25 to 30% இப்ப அதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா தங்க விலை நீ குறையறதுக்கு சான்ஸே இல்லை சார். டிவியில தொடர்ந்து நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க 10,000க்கு போயிடும். 10,000க்கு போச்சுன்னா 100 கிராம் வந்து 10 லட்சம் ரூபா. இன்னும் அப்படியே கூடிக்கிட்டே போகும். நீங்க இந்த டிவி 2025 நீங்க எடுக்கிறீங்க, 2030 மேபி 15,000 18,000 இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி ரேஞ்சில தான் அது போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தங்கங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அதை மக்கள் ஏமாறக்கூடாம இருக்கிறதுக்காக பிஐஎஸ் வந்து இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களும் பிஐஎஸ் ஹால்மார்க்குடைய முத்திரை உள்ள கடையா மாறிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கடைகள்லாம் மாறிட்டாங்க. மிடில் கிளாஸ் கடையெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. சின்ன கடைகள்லாம் இப்ப தொடர்ச்சி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதுல கண்கூட நாங்க பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. கம்பல்சரி கிடையாதா சார்? இல்ல சார், இப்ப மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க சார். ஓகே. ஒரு நகைக்கடையில ஹால்மார்க் ஏன் கேக்குறேன் அப்படின்னா இப்பதான் ஒருத்தரா மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களே, பட் இவ்வளவு நாள் இல்லையான்னு கேக்குறேன் சார். ஆர்த்தடாக்ஸாவும் ட்ரெடிஷனலா வச்ச நகைக்கடையை பூரா மாற வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ஒரு நகைக்கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஹெச்டியில் நீங்க ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப வருஷமா சின்ன சின்ன கடையில இருந்தவங்க அப்பதான் மாற வேண்டியிருக்கு. என்ன அவங்க சொல்றாங்கன்னா ஹால்மார்க் மேண்டேட்டரி போர்டுல வந்து ஹால்மார்க் சிம்பிள் நீ போட்டுட்டாலே கடைக்குள்ள எல்லாமே ஹால்மார்க்கோட சம்மந்தப்பட்ட நகை மட்டும்தான் இருக்கணும், வேற நகை இருக்கக்கூடாது. அப்ப விற்பனை பண்ணும் போது வேற நகையை நீ வித்தா இந்த மாதிரி சிதம்பரம் மாதிரி எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி நடந்துதான் இருக்கு. நிறைய நகைகள் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப தேனியில பிடிச்சிருக்காங்க, திருச்சியில பிடிச்சிருக்காங்க, நிறைய நகைகள் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது விற்பனையை சேர்ந்த விஷயம். இப்ப நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னா இந்த போலி ஹால்மார்க் சென்டர் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அதை பரவி கிடக்கு, அதை வந்து ஒடுக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு சார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து இப்ப என்ன ஒரு பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கலாம். இனிமே பேங்க்ல தங்க நகை அடகு வைக்கிறாங்க பாத்தீங்க இல்லையா, அந்த அடகு வைக்கிற நகையில வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு பேப்பர்ல நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா கவரிங் நகையை வச்சு பணம் வாங்கின மாதிரிதான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்ல 1-2 செய்தி வந்துருது. இது திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன இந்தியா ஃபுல்லா, அதாவது தமிழ்நாட்டுல கேரளால ரொம்ப வாஸ்ட்லியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பிஎஸ் உடைய ஹெச்டி நம்பருக்கு தான் இனிமேல் லோன் தரணுங்கிற ப்ராசஸ் இப்ப வராது. எப்படி இந்த ஹால்மார்க் மேண்டேட்டரி இப்ப ஆயிருக்கோ அதே மாதிரி அதிகபட்சம் 5 வருஷம் கூட தாங்காது. எல்லா பேங்க்லயுமே ஹெச்யூடி ஜுவல்லரிக்கு மட்டும் தான் நாங்க நகையை அடகு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா பொதுமக்கள் திரும்பவும் அவங்க பழைய நகைகள், செய்யப்போற நகைகள் எல்லாத்துக்குமே திரும்பி ஹெச்டி ப்ராசஸ் பண்ணி ஆகும். அப்போ அதுக்கு சென்டர்ஸ் நிறைய வேணும். சஃபிஷியன்ட் சென்டர்ஸ் உருவாக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் தாண்டி வரும்போது விற்பனைங்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈஸியா கிடைக்கணும். நான் கடைக்கு போக மாட்டேன், எனக்கு பக்கத்து வீட்டுல விற்க வர்றாங்க, எனக்கு வந்து அவசரத்தை கொடுத்து விற்க போகும்போது நம்ம ஏன் வாங்கிக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து நகை விற்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா நான் ஏமாத்தணும். அப்ப என்ன சொல்றேன், என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, நான் கடையில விற்க மாட்டேன், உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நகையில விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி விற்கும் போது அந்த ஹெச்டி பண்ண நம்பர்ஸோ இல்ல பழைய ஒரு பிஎஸ் உடையதோ எதுவுமே இல்லை சார். அந்த நகையில பூராமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம், 80% கீழே தான் இருக்குது. 916ல 0.1 குறைஞ்சாலும் ஹெச்டி பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா நகைக்கடையிலுமே பெரிய பெரிய நகைக்கடையோ சின்ன கடையோ எல்லாருமே அவங்க கடையில தொங்கிட்டு இருக்க ஷோகேஸ்ல எல்லாமே 916 ஜுவல்லரி தான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஹால்மார்க் சென்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு ஊர்லயுமே, இப்ப சிதம்பரங்கிற சின்ன ஊர், சிவகங்கை சின்ன ஊர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை வாஸ்டா நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 3வது மனுஷன் ஒரு ஜுவல்லரியை எப்படியோ செஞ்சு அதை வந்து இந்த மாதிரி ஹால்மார்க்க பண்ணி பொதுமக்கள் ஏதோ ஒரு ரூபத்துல வித்துட்டு இருக்காங்க சார். கடையில விற்க முடியாது. கடையில அப்படி வித்ததுன்னா அந்த கடையில பில் எல்லாமே கையில இருந்ததுன்னா, இந்த பொதுமக்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், ஹெச்டி நகை வாங்கும் போது பில் வாங்கி ஆகணும், 3% ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். டிவி வாங்குறான், 10 லட்ச ரூபாய் டிவி வாங்குறாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு கார்பெண்டரி ஒர்க் பண்றாங்க, வீட்டு டைல்ஸ் வாங்குறாங்க, வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்குறாங்க, எல்லாமே அதுக்கு வேண்டிய கேரண்டி வாரண்டி எல்லாம் வாங்கும்போது இந்த நகைக்கு 3% ஜிஎஸ்டியும்
அதுக்குண்டான பில்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அவங்களுடைய பரம்பரை அந்த பில் வந்து பேசும். நான் அந்த கடையெல்லாம் வாங்கினேன், எனக்கு வந்து இந்த நகைக்கு பணம் வேணும், இல்ல இந்த நகையை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கங்க அப்படிங்கும்போது இந்த ஹெச்யூடிங்கிறது அன்னைக்குதான் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 ரூபா நம்ம செலவழிக்கிறோங்கிறத நினைச்சு பார்க்க தேவையில்லை. பொதுமக்களுக்கு நம்மள மாதிரி ஒரு மீடியா வந்து கண்டிப்பா அது சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த ஹெச்ஓடி நம்பர் எதுல இருக்கும் சார்? எதுல இருக்கும்? இல்ல அந்த ஜுவல்லரியில அந்த ஜுவல்லரியில உதாரணத்துக்கு இந்த ரிங் இருக்குன்னா இந்த ரிங்குக்கு உள்ள வந்து அந்த 6 நம்பர் ஆல்பா நியூமெரிக்கும்பாங்க. நியூமெரிக்கும் ஆல்பா நம்பரும் ஆல்பா லெட்டர் சேர்ந்து இருக்கும். அது வந்து உள்ள பண்ணிருக்கும். அதை ஈஸி ஐல பார்க்கலாம், இல்லைன்னா லென்ஸ் வச்சே பார்க்கலாம். சாதாரண விக்கிற லென்ஸ் வச்சே பார்க்கலாம். அதை வந்து இந்த பிஎஸ் ஆப் கார்ல நம்ம என்ட்ரி பண்ணோம்னா அதோட ஜாதகம் வந்து ஓகே. இப்போ இந்தியால எங்க வாங்கினாலும் ஓகே. இப்போ நார்மலா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஜுவல் எடுக்க போறாங்க, இல்ல நார்மலா ஒரு ஜுவல் எடுக்க போறாங்க அப்படின்னா பேசிக்கா என்ன செக் பண்ணணும் சார்? என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? இப்போ ஹெச்ஓடி நம்பர் ஒரு நகைக்கடைக்கு உள்ள போயிட்டோம்னா அந்த நகைக்கடை பிஎஸ் உடைய சர்டிஃபைட் நகைக்கடையா பார்க்கணும். அந்த நகைக்கடைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட 10x லென்ஸ் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா அந்த பிஎஸ் உடைய ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் அங்க இருக்கும். இருக்குன்னு சொன்னா அந்த 10x லென்ஸ் கையில கொடுப்பாங்க. ஒவ்வொரு நகையிலுமே அந்த 6 நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 6 நம்பரை பப்ளிக்கு கொடுத்த பிஎஸ் கேர்ல அடிச்சு பார்க்கணும். அந்த நகை இதுல வருதான்னு பார்க்கணும். ஓகே. வரலைன்னா நகையை வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து 6 சிம்பல்னு சொன்னாங்கல்ல சார், 6 சிம்பல் இருக்கும், இல்ல 4 அந்த அதெல்லாம் போய் வேண்டாம் சார். இப்ப இந்த 6 நம்பர், இந்த ஹெச்டி சொல்லக்கூடிய 6 நம்பர் வேணும் சார். ஆல்பா நியூமெரிக் நம்பர் வேணும். அப்ப முன்னாடி ட்ரையாங்குலர் சிம்பல், ஆமா அந்த ட்ரையாங்குலர் சிம்பல் நகைக்கடை எதுவா இருந்தாலும் இந்த ஹெச்டியோட 6 நம்பர் நம்மளுக்கு அந்த 6 லெட்டர் நம்மளுக்கு வேணும் சார். இப்ப இதை தாண்டி மக்களை ஏமாத்தணும்ன்ற எப்படி, எந்த முறையில ஏமாத்துவாங்க சார்? சார் ரொம்ப சிம்பிள் சார், நான் சொல்றேன் சார். நான் இப்ப சார் ஒரு நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா பேங்கிங் இருக்கேன். ஒரு என்ன சொல்லணும்னா வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன். நான் ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா இருக்கேன் வச்சுங்களேன். நாங்க கீப் ஆன் செக் பண்ணும்போது என்ன நாங்க தெரிஞ்சுக்கிறோம்னா, பொதுமக்கள் எப்படி நகையில ஏமாறுறாங்கன்னா, பக்கத்து வீடு பக்கத்து தெரு இந்த மாதிரி பழக்கத்துல இருக்கிறவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஒரு இது வெளிப்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்கன்னா, என்கிட்ட நகை இருக்கு, நான் விற்க போறேன், நான் கடைக்கு போனா எனக்கு இவ்வளவு இதாகும், நீங்க வாங்கிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இப்ப பரவி கிடக்குறாங்க சார். இவங்களுக்கு யாரு வந்து நகையை சப்ளை பண்றாங்க வைக்கிறாங்கிறது அதை அவங்களை அரெஸ்ட் பண்ணாதான் தெரியும். ஏன்னா இந்த போலி ஆல்மார்க் மூலியமா அடிச்சு வாங்குறது, அந்த மாதிரி ஆல்மார்க் பண்ணி வாங்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னா இந்த மக்கள் நகை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனா ஒரு உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி 120 கிராம் ஒரு மாலை சார், லாங் மாலை. அந்த மாலைய பேங்க்ல வந்து அடகு வச்சுட்டு போயிட்டாங்க, ஆள் எஸ்கேப். அப்ப பேங்க்ல வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது, ஆபீஸ் இருக்கு. என்னைய கூப்பிட்டு செக் பண்ணும்போது 40 கிராம் கோல்டு தான் இருந்தது. 80 கிராம் சார், 3ல வந்து 2 பங்கு ஸ்பீரியஸும் 1 வந்து கோல்டு. 80 கிராமுக்கு அவங்க ஏற்கனவே வந்து 6500 ரூபாய் மணிக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டோம். எஸ்கேப். தங்கமும் டச் வந்து பர்சன்டேஜ் வந்து 82 தான் இருக்கு. ஓகே. அப்ப அந்த அப்ரைசர் ஏதோ கவனத்துல மிஸ் பண்ணிட்டார், அவரை சரியா செக் பண்ணிருக்கணும். அப்ப அதை மீறி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நகைகளை இப்ப நீங்க வாங்குறீங்க, நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி அமித் சார் நீங்க வந்து நகை நீங்க வாங்கிட்டீங்க. எப்ப மனுஷனுக்கு அந்த நகையோடைய தன்மை எப்ப தெரியும்னா, அவனுக்கு எப்ப சிரமம் வரும்போது அடகு கடைக்கு போகும்போதோ, அவனுக்கு எப்ப சிரமம் வந்து விற்க போகும்போதோ அப்பதான் அவன் பயங்கரமான லாஸ்ல போறான். அப்ப அவனுடைய வழி எப்படி இருக்கும்னா, ஹாஸ்பிட்டலுக்கோ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கோ இல்ல பிள்ளைகளை ஃபாரின் அனுப்புறதுக்கோ அந்த மாதிரி வழியில இருக்கும்போது இது இருக்கு, அவனுடைய போக்கஸ் இருக்காது. 80% போக்கஸ் இருக்காது. 20% வீம்புக்குன்னு போய் என்ன நினைப்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, ஏதோ ஒரு குழுக்களை முடிஞ்சிடும். ஆனா பில்லு இருந்ததுன்னா நேரா கடைக்கு போக வேண்டியது, நாம்ஸ் என்ன இருக்கும் அது பிரகாரம் ஒண்ணு பணம் வாங்கிக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் வேற நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப சப்போஸ் நகை வாங்கிட்டாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அடகு கடைக்கு போகும்போதோ இல்ல வேற ஒரு தருணத்துல அது அந்த நகை வந்து கலப்படமா இருக்கு, இல்ல அதுல ஃபேக்கா ஏதோ இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது என்ன சார் பண்ணணும்? சார் அவன் கொடுத்தவன் எஸ்கேப் ஆயிடறான் சார். இவங்க நிறைய பண்ணி நிக்கிறாங்க. இவங்க ஒரு லேண்ட்மார்க்ல வாங்கி ஒரு கடையோ இல்ல ஒரு மேனுபேக்சரிங்ல எங்க இருக்காங்களோ அங்க செஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா அங்க உட்காந்து பேச முடியும். எத்தவன் தான் எஸ்கேப் ஆயிடுறான் சார். அது வந்து கடைகள்லயே அந்த மாதிரி கிடைக்குது. இந்த கடையில வாங்கினேன் எனக்கு ஃபேக்கா தந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும் சார்? சார் இப்ப கடைகள்ல வந்து மேனுபேக்சரிங் யூனிட்ல வந்து இப்ப அந்த மாதிரி எங்கேயுமே தப்பு நடக்கிறதுக்கு உண்டான காதுக்கு எங்களுக்கு வர்றதில்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க இத்தனை வருஷமா வச்சிருந்த கடையோ இல்லைன்னா பட்டையோ வந்து அது பேர் கெட்டு போயிடும், எல்லாம் மாறி போய் தான் இருக்காங்க. நாங்க சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இது 3வது ஒரு மேனுபேக்சரர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க தவிர
மூணாவதா ஒரு ஏஜென்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது வந்து இவங்க இதெல்லாம் பண்ணி வாங்கிடுறாங்க, யார்கிட்டயோ செஞ்சு வாங்கிடுறாங்க. ஆனா அந்த வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போலி ஹால்மார்க்ல அழகா கொடுத்து, ஏன்னா ஒரு ஹால்மார்க்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நகையை செக் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இது வந்து 10 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன் நம்பர் அடிக்கிறது தானே, பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபா வாங்கிடுறாங்க. ஒரு நாளைக்கு 100 நகைக்கு அவன் ஹால்மார்க் பண்ணாலே போதும், போலி மார்க் பண்ணாலே போதும், 5000 ரூபா அவனுக்கு கிடைக்குது. போதும் சார், 1.5 லட்ச ரூபா அவனுக்கு கிடைக்குது. அவன் இப்ப அந்த மாதிரி ஆட்களை பிஎஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். சிதம்பரம் மட்டும் பத்தாது, இவங்க ரைடு எடுத்தோம்னா தெரு தெருக்கு வந்து இந்த எங்க ஜுவல்லரி மேனுபேக்சரிங், எங்க ஜுவல்லரி ட்ரேடிங் இருக்கோ அங்க இந்த மாதிரி லேசர் மார்க்கிங் எங்கெங்கெல்லாம் போர்டு போட்டிருக்கோ அங்கெல்லாம் போய் செக் பண்ண போகணும். ஒரு 4 ட்ரிப் வந்து போனாதான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபேக்கா நடக்குது போலன்னு தெரியும் சார். புரியுது. இப்ப நீங்க சிதம்பரம் சொல்றது ஒரு பான சொத்துக்கு ஒரு துளி பதம் சார். ஓகே, நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்க நகைகளை பேங்க்ல செக் பண்ணும்போது ஹால்மார்க் சிம்பிள் இருக்கு சார். அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம், ஏன் நீ எப்படி வாங்கினா கேட்டா, சார் எங்க தெருவில் பக்கத்துல ஒருத்தர் விற்க வந்தாரு சார், நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே கடை பேரையோ உற்பத்தியாளர் பேரையோ சொல்லல. நாங்க பார்த்த 100 பேருமே சார் எங்களுக்கு விற்க வந்தது. இப்ப 4 டே ஒரு 1 வீக் முன்னாடி திருமங்கலம்ல ஒரு பாட்டியை நாங்க வந்து ஸ்கேன் பண்ணோம். அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் விவசாயி, எனக்கு வந்து விவசாயி மூலியமா ஒரு அறிமுகத்துல நகையை வாங்கிட்டேன், 2 செயின், அது வந்து ஃபோர்ஜரி. கடைசியில் நாங்கள் அவருக்கு என்ன பண்ணோம், சார் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பேங்க்ல வந்து உங்களுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரு, உங்களை பிள்ளைக்கு நாளைக்கு லோன் வாங்குறது எல்லாமே கட் ஆகும். நீங்க இந்த நகையை திருப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொன்னா அவரு திருப்பிட்டார், நகையை திருப்பிட்டார். பேங்க்ல இருந்து நகையை திருப்பிட்டாரு. ஆனா பேங்க் ஓகே, ஆனா அவருடைய மனசு வேதனை. நாங்க அவரை உண்மையிலேயே அவரை செக் பண்ணும்போது இஸ் அ ஃபார்மர், ஒரு வில்லேஜ், ஒரு விவசாயி குடும்பம் சேர்ந்தது. அவ்வளவு ஏமாந்து, அதாவது அது வந்து சார் 4.5 லட்ச ரூபா சார். ஆனா அதுல தங்கம் வந்து 1.5 லட்சம் தான் சார் இருக்கு சார். இப்ப ஃபேக்னா கவரிங் நகை கிடையாது சார், தங்கத்தை மேல கவரிங் பண்ணிடுறாங்க, உள்ள போறாம ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா 30% தான் தங்கம் இருக்கும். அப்ப 70% வந்து என்னாச்சு, 100 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு தங்கம் போகுது, எது ஃபோர்ஜரினா என்னாச்சு? இப்போ நீங்க வந்து இந்த ஹெச்ஓடி நம்பர் செக் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல சார். இப்போ புதுசா வாங்குற நகைக்கு அந்த ஹெச்ஓடி நம்பர் இருக்கும். இப்ப சில பேர் பழைய நகையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதுல அந்த நம்பர் இருக்காது. இப்ப எந்த கஸ்டமர் எந்த கடையில வாங்கினாங்களோ, எந்த கஸ்டமர் எந்த உற்பத்தியாளர் போனாங்களோ அவங்க கிட்ட போய் இந்த நகையை நீங்க ஹால்மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல எனக்கு ஹெச்ஓடி பண்ணி தாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட திருப்பி சரண்டர் பண்ணணும், பண்ணி தரணும். மஸ்ட், கட்டாயம். அப்படி கேட்க இது கன்சியூமர் உரிமை இருக்கு சார், கன்சியூமர் உரிமை இருக்கு. நான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து சவுத் இந்தியா கன்சியூமருடைய பிரசிடண்டா மாறி இருக்கேன். ஐ ஹவ் சைடு எவ்ரிதிங். கன்சியூமருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அவர் கன்சியூமர்ல ஒருத்தர் கோர்ட்டுக்கு இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப அங்கங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கடையோட பேர் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. சோ அந்த பயம் இப்ப எல்லாருக்கும் வந்துருக்கு. இந்த நகையை நீ ஏற்கனவே இருக்கிறதுனால கேட்கிறேன், இப்ப கன்சியூமரா தங்கம் வாங்கும் போது எதுல அலர்ட்டா இருக்கணும், சப்போஸ் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா என்னென்ன ரைட்ஸ் அவர் வந்து நடவடிக்கையா எடுக்க முடியும்? சார் கன்சியூமர் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, அந்த கடை வந்து அந்த உற்பத்தியாளர் வந்து ஹால்மார்க்கோடைய லைசன்ஸ் வாங்கியிருக்காரா, இது ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்தாகணும். அது கேட்கறதுனால தப்பே கிடையாது. ஒரு கிராமத்திலேயோ இல்ல பக்கத்துல 2 tier 3 tier சிட்டில இருக்கக்கூடிய கடையிலயோ அது கேட்கலாம், காமிப்பாங்க. அந்த இதை பார்த்துட்டு அப்புறம் நகைகளை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இந்த ஹெச்டி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஹெச்டிக்கு பிஎஸ் கேர் வந்து ஒரு ஆப் வந்து பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க, கடைக்கோ உற்பத்தியாளர்கள் தரல, பொதுமக்கள் ஈஸியா பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து சரின்னு சொன்னா அந்த நகையை வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அந்த நகை வந்து பிஎஸ் கேர்ல வேணும், அந்த நகை எனக்கு வேண்டாம், அது பிஎஸ் கேர்ல வரணும், ஏன் வரல, அதுல வரலைன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்கு அர்த்தம். அப்ப அந்த நகையை நம்ம தொடக்கூடாது. இன்னொன்னு சொல்லலாம், அலர்ட் கொடுக்கலாம், பிஎஸ்க்கு அலர்ட் தரலாம். என்ன தரலாம், நான் நகையை வாங்க போனேன், நான் பிஎஸ் ஆப்ல போட்டு 4 நம்பரை போட்டு பார்த்தேன் வரல அப்படின்னு சொல்லி அலர்ட்டும் கொடுக்கணும். பொதுமக்கள் அப்படி கொடுக்காம அடுத்த நகையை வாங்கிட்டு போறாங்க, போயிட்டு போறாங்க. ஒருவேளை அவங்க வாங்கின நகை எங்கேயோ ஐடென்டிபிகேஷன் ஆகுது, இது தப்புன்னு சொன்னா எந்த கடையோ அந்த கடைக்கு போய் இது உங்ககிட்ட தான் வாங்கினேன், எனக்கு இது ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த பில்லு வேணும். மோஸ்ட்லி 3% ஜிஎஸ்டி யோசிக்கவே கூடாது. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கும் போது ஒரு 3% ஜிஎஸ்டி கட்டினால தப்பே கிடையாது. அது பின்னாடி அவங்களுக்கு உதவியா இருக்கும், அவங்க குழந்தைகளுக்கு உதவியா இருக்கும், அவங்களுடைய அடுத்த தேவைக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா சார், ரொம்ப மோசமான நிலையில ஏமாந்தவங்க? இப்ப 2 மந்த்க்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட்ல வந்து
47 பேரை வந்து நிப்பாட்டினாங்க சார். இந்த ஃபேக் நகையை வந்து பேங்க்ல வச்சதுக்கு. அவங்க பேங்க்ல மட்டும் வைக்கல சார், கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க சார். கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, டீ சாப்பிட போறாங்க, பழகுறாங்க, அந்த பழக்கத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க சார். தமிழ்நாட்டுல அவ்வளவு மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க சார். எங்களால உறுதியா சொல்ல முடியும். என்ன பண்றாங்க சார்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இப்ப மதுரை, ஜெயந்திபுரம், இல்லைன்னா மேலூர், கொத்தக்கடை, இங்கெல்லாம் வந்து ஆட்கள்கிட்ட பழகுறாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்க மூலியமா இந்த மாதிரி நகையை விற்க போறேன்னு சொல்றாங்க. அவங்க ரிலேட்டிவ்ல சொல்றாங்க, நீ பொண்ணுக்கு நகை செய்ய போறது இந்த மாதிரி, அவன் ஏற்கனவே விற்க போறேன்னு சொல்றான், வாங்கிக்கப்பான்னு சொல்றாங்க. இது எப்படியோ அந்த வார்த்தையை நம்பி வாங்கிக்கலாம். அது எந்த கடன் இருக்காது, அதுல பில் இருக்காது. கடைசியில பார்த்தா தங்கம் இருக்கும், 100 கிராம் தங்கத்துல 30 கிராம் தங்கம் தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி கும்பலே வந்து செயல்படுது. ஆமா ஆமா ஆமா, பெரிய கும்பல் பிடிச்சிட்டு தான் சார் இருக்காங்க. பேப்பர்ல நீங்க, நான் வந்து உங்களுக்கு நான் இது முடிஞ்சோடனே என்கிட்ட என்னென்ன பேப்பர்ஸுக்கு அனுப்பி வைக்கிறேன், பேப்பர்ல பாக்குறோமே. அதாவது பொதுமக்கள் வந்து இந்த பேப்பர்ல வருது பாத்தீங்களா, அதுல பாதிக்கப்படுறது அதிகமா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்க் அப்ரைசர் தான். நீங்க தனியாவே ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். பேங்க் அப்ரைசருடைய கான்பிடன்ட் தான் கேட்டீங்கன்னா, நான் வந்து பரம்பரையா நகை வேலை செய்யறவன், பரம்பரையா நகை விற்கிறவன், எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களதான் கரெக்டா ஏமாத்துறாங்க. அவங்கள போய் இவன் வந்து இவ்வளவு கான்பிடண்டா இருக்கானு சொல்லி அந்த நகையில பார்க்கும்போது அது இப்ப ரீசெண்டா பிடிச்ச நகையை பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரே எங்களை மாதிரி ஆட்களை திணறி போய் கிடக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சு அது எங்க வருதுன்னா இந்த கஸ்டமர் மூலியமா பேங்க் வருது. நீ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்ல, நீ வச்சு கொடு, நான் உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லும் போது கிராமத்துக்காரங்க வச்சு தர்றாங்க. அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். மாற்றுறது இந்த கிராமத்துக்கு பாய மாட்டேங்கிறான். அப்புறம் இந்த ஹால்மார்க் சென்டர் நீங்க கேட்டீங்க சார், ரொம்ப இருக்கு சார், ரொம்ப இருக்கு. இத வந்து பிஏஎஸ் உடைய நிர்வாகம் களத்துல இறங்கினாதான் இதோடைய தன்மை மாறும். நிறைய இருக்கு. இப்ப நிறைய சொல்லி இப்ப சென்னை எடுத்துக்கோங்க சார். இப்ப சென்னையில எங்க இருக்குது, எங்க நடக்குது? சென்னையில ஜுவல்லரி பஜார் எந்த இடத்துல கிளஸ்டரா இருக்கோ அங்க பூராமே சின்ன சின்ன கடைகள் பூரா மார்க்கிங் சால்டரிங் பண்ணிருப்பாங்க. அது வேற, அது வந்து மார்க்கிங்கிறது ஒரு பேர் எழுதுறது அதெல்லாம் இருக்கும். ஆனா சில இடத்துல மட்டும் அந்த பேர்ல இந்த மாதிரி நாங்க போட்டு தர்றோம், எங்களுக்கு நகைக்கு இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லி உடனே அது என்ன நகையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சிம்பிள் அடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. சென்னை உடனே கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்களா? நார்மலா அரசு கொடுக்கறதா இருந்தா என்ன ப்ராசஸ், இல்ல இந்த மாதிரி கடைகளை ஃபேக்கா கொடுக்கறதா இருந்தா என்ன ப்ராசஸ்? அரசு வந்து ஒரு நகைக்கடைக்கார, ஆல்மார்க்ல நகைக்கடைக்கார என்ன பண்ற, லைசன்ஸ் வாங்கின கடை அங்க போய் கொடுக்குறாரு, அவரை செக் பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு அதை ஆல்மார்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும், சக்சஸும் ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள போன உடனே மார்க்கிங் மிஷின் இருக்கும், ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள உள்ள வச்சு லெட்டரை கம்ப்யூட்டர்ல கொடுக்குறாங்க. 6 நம்பர் எல்லாம் பழைய ஆல்மார்க் சிம்பிளே கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, லேசர்ல அதை அடிச்சு கொடுத்தது அப்படி எடுத்து கையில கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம் வாங்கினா பேர் விட்டுறாங்களா சார்? எவர் சில பாத்திரம் இதெல்லாம் வாங்கினா பேர் விட்டுறாங்களா? இப்ப அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க சார். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஜுவல்லரி வச்சிருக்கவங்க ஒவ்வொரு நகைக்குமே இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணியா, 100% பண்ணியா. ஓகே, அது 100% பண்ணியா வரும். ஆமா கவுண்டர் பாக்ஸ்ல வரும். ஓகே, கவுண்டர் பாக்ஸ்ல தவிர வேற எதுவும் வைக்க முடியாது. இப்போதைக்கு எதுவும் வைக்க முடியாது, மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க, வைக்க முடியாது. இப்போ அது என்ன ப்ராசஸ் சார்? இப்போ ஒரு நகை வியாபாரி இப்போ நம்ம பார்க்குற ஜுவல்லரியில பார்க்குற நகை நம்ம பார்வைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் சார்? அவர் அந்த நகையை செஞ்சு வாங்கினதுக்கு அப்புறம் நேரா ஆல்மார்க் சென்டர்ல அந்த லைசன்ஸ் ஆல்மார்க் சென்டர் கொடுத்து அந்த நகையை பூரா தரமா செக் பண்ணி, எப்போ ஒரு 10 நெக்லஸ் கொடுக்குறாருன்னா குறைஞ்சது 1 நாள் 1.5 நாள் ஆயிரும். அதை பூரா செக் பண்ணி கரெக்டா இருக்குங்கன்னா அதுல 6 சீல் வச்சு கொடுத்து விட்டுருவாங்க. அந்த 6 சீல் அவரே நாக்கடக்கிற செக் பண்ணுவார், பிஎஸ் கேர்ல செக் பண்ணி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய டிஸ்பிளே போர்ட்ல தொங்க விடுவார். பொதுமக்கள் யாரு வர்றாங்களோ அதை எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போகும்போதுதான் அந்த பொதுமக்களும் அதை பார்க்க சொல்லணும். இந்த பிஎஸ் கேர் ஆப் வந்து பொதுமக்களுக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே தவிர எங்களுக்கோ நாக்கடைக்காரங்களுக்கோ ரிலீஸ் பண்ணல. இல்ல சார், இப்ப கவர்மெண்ட் ஒரு நம்பர் கொடுக்குது, அந்த நம்பர் அந்த கடைக்காரருக்கு தான் அப்படின்னும் போது ஏன் ஒவ்வொரு நகைக்குமே கவர்மெண்ட்ல போய் நம்ம வந்து பிஎஸ் அந்த முத்திரை கொடுக்குற இடத்துல போயிட்டு பண்ணணும்? இவரே அதை அச்சிட முடியும் தானே? இல்ல சார், நகை விற்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு சார். அப்படி அந்த மெட்டல் வந்து ஈஸியா வந்து இந்தியாக்குள்ள கடத்திட்டு வந்து எல்லாம் செய்ய முடியாது சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நகைக்கும் எவ்வளவு தங்கம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு இந்த புல்லியன்ஸ் எவ்வளவு அவங்களுடைய மார்க்கெட்ல சேல் பண்ணிருக்காங்க, அதுக்கு எப்படி அந்த மாதிரி இப்ப ஒரு இதுல இந்தி பாக்ஸ்ல வந்துருச்சு.
ஒரு உதிரியா வந்து நகை செஞ்சு வாங்க முடியாது. ஹால்மார்க்லயும் பண்ணி தர மாட்டாங்க. எந்தெந்த நகைக்கடை ஹால்மார்க் சென்டர் இருக்கோ அவங்க வந்து இந்த தங்கத்தை வாங்குவாங்க. தங்கத்துல கரெக்டா அந்த 916 917 வந்து அதோடைய அந்த தன்மையை மாத்துவாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்ட் ஸ்மித்ல கொடுத்து வாங்குவாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து ஹால்மார்க் சென்டர்ல சக்சஸா கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இதை தவிர இல்லீகலா வந்த தங்கத்தையோ இல்ல இல்லீகலா வரக்கூடிய விஷயத்திலேயோ கவர்மெண்ட் வந்து அப்படி தெரிஞ்சதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு தங்க விலை கிராம் 2000 3000 இருக்கும்போது உங்ககிட்ட 100 கிராம் இருந்தா அப்ப வெறும் 3 லட்சம் ரூபா தான் பணம் இருந்தது. இன்னைக்கு 100 கிராம் தங்கம் 8 லட்சம் ரூபா, 200 கிராம் தங்கம் 16 லட்சம் ரூபா. உங்க வீட்டுல 500 கிராம் தங்கம் இருந்தாலே 40 லட்சம் ரூபாய்க்கு இப்ப வந்து லிக்விடிட்டியா மாறி நிக்குது. 40 லட்சத்துக்கு மேல போனாலே உங்களுக்கே தெரியும் இதுல நிறைய பரிவர்த்தனைகள் இருக்கு. கணக்காரே வைக்க முடியாத சூழ்நிலை வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 40 லட்சத்துக்கு கொண்ட தங்கத்தோடைய வெயிட் வேற, இப்ப 40 லட்சத்துக்கு கொண்ட தங்கத்தோட வெயிட் வேற. ஸோ தயவு செய்து பொதுமக்கள் வந்து எதுவா இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நாம்ஸ் இருக்கு. ஒரு பொம்பளை பையனா இவ்வளவுதான் வச்சுக்க முடியும், ஒரு ஆம்பளை பையனா இவ்வளவுதான் வச்சுக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு. அது அந்தந்த ஆடிட்டர் கேட்டு பொதுமக்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு 500 கிராமோ பசங்களுக்கு ஆம்பளைகளுக்கு 200 கிராம்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க கரெக்டாக கேட்டு நகைகளை பத்திரமா வச்சுக்கணும். எக்ஸஸ் நகைகள் இருந்தா அது கரெக்டாக கணக்கு காமிக்கணும். இந்த மெட்டல் எப்படி வந்தது கேட்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா கேரளால அவங்க நீங்க பாத்துருப்பீங்க, அதிகமா மெட்டல் வந்ததை சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மெட்டல் எப்படி வந்தது, எப்படி சும்மா வருமா, வராது. கடல் வழியா வந்துச்சா, ஏர்ல வந்துச்சா, எப்படின்னு தெரியல. அப்ப இந்த மெட்டல் எங்க போச்சு? இப்ப அது எல்லாமே கிடுக்குப்படி போட்டு வராங்க சார். சார் அரசாங்கம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க வேகத்துல போனோம்னா 2050க்குள்ள இந்த சிஸ்டம் வந்து மாறிடும் சார். இனி இதுல ஃப்ராடு வந்து இருக்கும், ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்நாச்சிங் அதிகமா இருக்கும். வீட்டுக்குள்ள போய் கொள்ளடிப்பாங்க, நகைகளை வந்து திருடுவாங்க. இப்படிதான் இருக்குமே தவிர போர்ஜரியா அந்த மாதிரி நகையை ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்றது நகையே ஃபேக்கா இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. அது ரொம்ப குறையும் சார். அது யாராச்சும் ஒருத்தன் ஏமாறும். இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்கான்ல, பாம்பு கக்குன நவரத்தன கல்லு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருடிஎம் இப்பெல்லாம் ஏமாந்தான், இன்னும் ஏமாந்தான். இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏமாந்தான் இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துலயும் எவனா ஒருத்தன் ஏமாந்தான் இருப்பான். அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சார். தங்கத்தை நான் வச்சிருக்கேன், கண்ணில் காம்பான், தங்கத்தை வச்சிருக்கேன், நீ தங்கத்தை வாங்கிக்கம்பா. அவன் அசர நேரத்துல வேற மெட்டலா மாறி இருக்கும். நிறைய நடக்குது. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி, விளக்கமா. உங்க மூலியமா ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். பிஎஸ் உடைய நிர்வாகத்துக்கு நான் தேங்க்ஸ், இந்தியாவுடைய நிர்வாகத்துக்கு, தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு அவங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இந்த போலி ஹால்மார்க் சென்டர் வந்து சிதம்பரம் மட்டும் கிடையாது, மேஜர் சிட்டில ஊடுருவி கிடக்கு. அவங்க அந்த ஜுவல்லரி பஜார்ல இன்ச்சு பை இன்ச்சு கடந்து போனாங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பொதுமக்கள் நடக்கும் சார். இதான் என்னுடைய வேண்டுதல் சார். இந்த இது மூலியமா நான் உங்களுக்கு வேண்டுதல் பண்ணிக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி.